Hi friends, welcome to our channel Subbu Travel Vlog. நம்ம இப்போ இருக்கிறது செங்கல்பட்டு சந்திப்பு ரயில் நிலையம். என்னடா ஒன்றுமே பின்னாடி பில்டிங்கே காணன்னு பார்க்குறீங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் ஒர்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்குங்க செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனில். இங்கே இருந்து இப்போ புதுசாக விடப்பட்ட ஒரு ஏசி ட்ரெயின் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். செங்கல்பட்டு சந்திப்பு ரயில் நிலையத்தில் இருந்து பீச் ஸ்டேஷன், சென்னையோட லாஸ்ட் ஸ்டேஷன், கடற்கரைக்கு முன்னாடி இருக்குங்க. அந்த பீச் ஸ்டேஷன் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. டிக்கெட் ஃபார் பார்த்தீங்கன்னா 105 ரூபா. ஒரு எத்தனை ஹால்ட் இருக்குன்னு தெரில, நம்ம ட்ராவல் பண்ணி பார்ப்போம். இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண தான் நம்ம வந்திருக்குங்க. ஏப்ரல் 19 அன்றைக்கி இந்த ட்ரெயினில் ஃபஸ்ட்டு இனாகரேட் பண்ணாங்க. வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆகுதுங்க. நம்ம இன்றைக்கி தான் வந்திருக்கோம், சென்னை வந்திருக்கோம். ஏன்னா இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா சண்டே நிறைய டைம் வந்தோம். சண்டே வந்து இந்த ட்ரெயினுக்கு ஹாலிடேங்க, மெயின்டெனன்ஸ்க்காக ஸ்டாப் பண்ணிடுவாங்க. திங்கட்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் தான் இந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆகும். இந்த ட்ரெயினோட மெயின் ஒர்க்கே பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போகிற, காலேஜ் போகிற, ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் இந்த ட்ரெயின் விட்டுருக்காங்க. முதல் ட்ரெயினே பார்த்தீங்கன்னா இங்கே செங்கல்பட்டுலேருந்து ஆரம்பிக்கிட்டு ஃபஸ்ட்டில் செங்கல்பட்டு டு பீச், அப்புறம் பீச் டு செங்கல்பட்டு. இடையில வந்து ஸ்லோ ரயிலாகவும் ரன் ஆகுங்க. வாங்க ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க. வாங்க நம்ம ஏசி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம். ரயில்வே ஸ்டேஷனோட பைக் பார்க்கிங்லாம் பாருங்கள் அங்கே இருக்குது. எல்லாமே ஒர்க் நடந்துட்டு இருக்கனால பெரிய அளவு ஒன்றும் பில்டிங் இல்லைங்க. எல்லாம் ரொம்ப பழைய பில்டிங்காக இருக்குது. எல்லாமே இடிச்சிட்டாங்க. பாருங்கள் புது பில்டிங் வேலை நடந்துட்டுருக்கு. இதான் பழைய கட்டடம். வாங்க உள்ளே போகலாம். என்ட்ரன்ஸே பாருங்கள் சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் பிளாட்ஃபார்ம் அலாட் பண்ணல. நம்மளுது பிளாட்ஃபார்ம் ரொம்ப சின்னதாக தான் இருக்குங்க. நிறையா ஸ்டேஷன் ஒர்க் வந்துட்டுருக்கு. ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேயோட கேட்ரிங் இது இருக்குது. நீங்கள் வேணால் சாப்பிட்றதுனா இங்கே சாப்பிட்டுக்கலாம். 7:32 ஆகுதுங்க. நம்ம ட்ரெயின் 7:50க்கு. இன்னொரு 18 நிமிஷம் இருக்குது. இங்கே பாருங்கள், செங்கல்பட்டுலேருந்து பீச் போகக்கூடிய லோக்கல் ட்ரெயின் கிளம்புதுங்க. இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 15 ரூபா தான் டிக்கெட் சார்ஜுங்க. நம்ம போகிற ட்ரெயினோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா 105 ரூபா. செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 வரைக்கும் இருக்குங்க. நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் இருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கை பார்த்தீங்கன்னா 2 இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்புறம் 3, 4, 5, 6 அந்த பக்கம் இருக்குது. 1 பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தனியாக கொடுத்துருக்காங்க. மக்களே, நம்ம ட்ரெயினுக்கு இன்னுமே பிளாட்ஃபார்ம் அலோகேட் பண்ணல. எதில் வரும்னு தெரில. இங்கே கடையில் விசாரிச்சது பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 தான் புறப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனால் 4ல் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அந்த ட்ரெயின் கொண்டு வரல. வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 13 நிமிஷம் டைம் இருக்குங்க. செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்கலேட்டர் வச்சுருக்காங்க. நம்ம இந்த பக்கமாக வந்துட்டோம். அலாட் பண்ணல, பிளாட்ஃபார்ம் இன்னும் அலாட் பண்ணலைங்க. நம்ம வந்து முன்கூட்டியே மேலே வந்து ஃப்ளைஓவர் நின்றுட்டுருக்கோம். எந்த பிளாட்ஃபார்ம் அலாட் பண்ணுறாங்களோ அதில் போயிடலான்ட்டு. ஏன்னா இன்னொரு 13 நிமிஷம் தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்கலாம், ஏறி பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. மக்களே, 7:41 ஆயிடுச்சுங்க. இன்னொரு 9 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம ட்ரெயின் எங்கே இருக்குன்னே தெரியல. ஏசி ட்ரெயின் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 2, 3 வேக்கண்டாக இருக்குது, 4 வேக்கண்டாக இருக்குது. மீதியெல்லாம் ட்ரெயின் இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். எந்த பக்கம் வந்தாலும் டிக்கெட் இறங்கிடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். டிக்கெட் வேறு எடுத்தாச்சு. ட்ரெயின் வருமா கேன்சலான்னு தெரில. ஆனால் டிக்கெட் கொடுத்துட்டாங்க. கேன்சலாக இருக்க வாய்ப்பில்லை. கொச்சிவெளியிலேருந்து காக்கிநாடா போகிற ட்ரெயின் பாருங்கள். செங்கல்பட்டு பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 வரைக்கும் வந்திருக்குங்க. 7ல் வந்திருக்கு. நான் 6ன்னு சொன்னேன் இல்லைங்களா. பிளாட்ஃபார்ம் வந்து 7 பிளாட்ஃபார்ம் இருக்குது மொத்தம். இதில் நல்லா பெரிய ஸ்டேஷன் தான் இருக்குங்க. பின்னாடி ஏரி கூட இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. மக்களே, பிளாட்ஃபார்ம் ஆட் பண்ணிட்டாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 தான். ட்ரெயின் வந்து இப்போ தான் கொண்டு வர போகிறாங்களாம்மா. வந்துட்டு உடனே எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கூட்டம் எவ்வளோ இருக்குது என்னன்னு தெரியல. நம்ம இந்த ட்ரெயினை பற்றி டீட்டெயில் ஃபுல்லாக பார்க்கலாங்க. வேரியேஷன் பார்க்கலாம், கம்பேரிசன் பார்க்கலாம். மற்ற ட்ரெயினுக்கு இந்த ட்ரெயினுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, எவ்வளோ தூரத்தில் போகுது, எவ்வளோ நேரத்தில் போகுது, எல்லா டீட்டெயிலுமே ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ட்ரெயின் வந்தோடனே ட்ரெயினை கவர் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம் நம்ம ட்ராவலை. மக்களே, வரம் பாருங்க, நம்ம சிங்கக்குட்டி ICF ரேக். இந்தியாவிலேயே 2வது புறநகர் ஏசி ரயில் சேவை இந்த ரயில் தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஓடிட்டு இருக்கிறது வந்து மும்பையில். அடுத்து இன்னொரு ரேக் ரெடி பண்ணியிருக்காங்க. அது வந்து கொல்கத்தா கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் பார்க்க அப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபுல் ஏசி.
நம்ம போகக்கூடிய ஐசிஎஃப் ட்ராக் சூப்பராக இருக்குங்க. ட்ரெயின் பார்க்குறதுக்கு வந்துருச்சு. அப்படி பின்னாடி காட்டுறேன் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல மக்களே. ஏசி காற்று பாருங்கள், வெளியே வீசுதுங்க, சூப்பராக இருக்குது. இது வந்து லேடிஸ் பெட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இருக்கிறது எல்லா பெட்டி, எந்த பெட்டி வேணால் ஏறிக்கலாம். லேடிஸ் பெட்டி தவிர இது வேணால் நம்ம ஏறிக்கலாம். சூப்பராக பாருங்கள், சதன் ரயில் ஓடுறது இப்படி அட்டகாசமாக இருக்குங்க. படியும் பார்க்குறதுக்கு வந்தே பாரத் மாதிரியே இருக்குது. நான் வாங்க ஒரு 2-3 படி தள்ளி போய் அப்படி ஏறிக்கலாம். பட்டு சந்திப்பு ரயில் நிலையம் ஏசி ரயில். வாங்க உள்ளே போவோம். வலது கால வச்சு உள்ளே ஏறி இப்படி போவோம். ஏசி ஜிலுஜிலுன்னு சூப்பராக இருக்குங்க. மக்களே, சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால் சூப்பராக இருக்குங்க. டிக்கெட் ஃபேர் தான் கொஞ்சம் அதிகம். வாங்க அதை பற்றி நம்ம கம்பேரிசன் பார்ப்போம். ட்ரெயின் கிளம்புனே பார்ப்போம். நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குது. மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா 7:49. நம்ம ட்ரெயின் கிளம்ப 1 நிமிஷம் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டோர் சிஸ்டம், வந்தே பாரத் மாதிரி ஆட்டோமேட்டிக் டோர் சிஸ்டம். நம்ம கீழே இறங்கணும்னா ட்ரெயின் எடுத்துருவாங்க. எவ்வளோ செகண்ட் கொடுத்துருக்காங்கலாம் தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த டோர் இப்போ லாக் பண்ணிடுவாங்க. இது ஆட்டோமேட்டிக் டோர் சிஸ்டம்ங்க. நம்ம மெட்ரோ ட்ரெயின் எப்படி இருக்கோ, வந்தே பாரத் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தாங்க. ட்ரெயினை டோரை க்ளோஸ் பண்ணி தான் ட்ரெயினை மூவ் பண்ணுவாங்க. நம்ம இறங்கிட்டோம்னா திரும்ப ஏறதுக்குள்ளே எடுத்துட்டாங்கன்னா இதாக போயிடும். மக்களே, ஓரளவு கூட்டம் இருக்குங்க மக்களே. எல்லா பெட்டியிலுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குங்க. ஆனால் எதுவுமே கட் ஆஃப் கிடையாது. நம்ம முதல் பெட்டியில் ஏறினா கடைசி பெட்டி வரைக்கும் நடந்துட்டு ட்ராவல் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ட்ரெயின் சூப்பராக இருக்குங்க. மக்களே, டைம் 7:52 ஆச்சுங்க. 2 நிமிஷம் டிலே ஆயிடுச்சு. இன்னும் டோர் க்ளோஸ் பண்ணல. ஹார்ன் கொடுக்கல, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்ப்போம். இன்றைக்கி டிலேவாக தான் ட்ரெயின் புறப்பட போகுது. ட்ரெயினில் ஷீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஷீட் தான் கொடுத்துருக்காங்க, குஷன் ஷீட் கொடுக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா லக்கேஜ், கிளாஸ் லக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ஹார்ன் அடிச்சிட்டாங்க. இப்போ டோர் க்ளோஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். பெல் அடித்தாங்க. ட்ரெயினோட டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 7:54 தான் இந்த செங்கல்பட்டு ஸ்டேஷன்லேருந்து ரயில் புறப்படுதுங்க. நம்ம டோர் க்ளோஸ் பண்ணோன்னே மீதி டீட்டெயிலாம் ஒன்றா பார்ப்போம். மக்களே, டோர் க்ளோஸ் ஆக போகுது. அலாரம் அடிக்குது. ஓகே, சூப்பருங்க. அலாரம் அடிக்கிறாங்க. அலாரம் அடிச்சு தான் ஓப்பன் டோர் க்ளோஸ் ஆகுது. நம்ம ட்ராவல் கண்டினியூ ஸ்டார்ட் பண்ணலாங்க. பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், ஜூம் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ட்ரெயின். ஓகே மக்களே, நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 7:56, ஒரு 6 நிமிஷம் டிலேவாக நம்மளுடைய ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏசி ரயிலில் நல்லா ஏசி கூலிங்லாம் சூப்பராகவே இருக்குங்க. இது மொத்தம் எத்தனை ஹால்ட் இருக்குது, இது வந்து எவ்வளோ நேரத்தில் போகுது, எல்லா டேட்டிலும் ஒவ்வொன்றா பார்ப்போம். மக்களே, நம்ம போகிற இந்த ஈமூ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, ஏசி ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 14 ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டில் இருந்து பீச் வரைக்கும் 14 ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 105 ரூபாங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 58 கிலோமீட்டருங்க. டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 35 நிமிஷத்தில் கவர் பண்ணுறது இந்த ட்ரெயினை. சூப்பராக இருக்கும் போது ஏசி இதெல்லாம் நம்ம எல்லாம் ஜிலிஜில் சூப்பராக ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். வேரியேஷன் பார்க்கலாம். கொஞ்சம் 2 ஸ்டேஷன் தாமதுக்கப்புறம் லோக்கல் ட்ரெயினுக்கும் இந்த ஏசி ட்ரெயினுக்கு என்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன்றா பார்ப்போம்.
நம்ம ஏசி ட்ரெயினோட ஃபஸ்ட்டு ஹால்ட்டு பரனூர் வந்திருக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓப்பன் பண்ணால் எவ்வளோ நேரத்தில் டோர் ஓப்பனாக இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம லோக்கல் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் கொடுப்பாங்க. இது 1 நிமிஷம் கொடுக்குறாங்களா இல்லை 2 நிமிஷம் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். பரனூர் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் ஆகிருக்குங்க. நம்ம கீழே இறங்கிலாம் வீடியோ பண்ண முடியாதுங்க. இறங்கினோம்னா ட்ரெயின் எடுத்துட்டாங்கன்னா இதாயிரும். மக்களே இதுவும் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் தாங்க. ஓப்பன் பண்ணாண்டே டோர் வந்து கரெக்டாக 30 செகண்ட் தான். 30 செகண்டில் டோர் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இறங்கி தான் கரெக்டாக இருக்கும். நம்ம வீடியோ எல்லாம் கீழே இறங்கி பண்ண முடியாது. ஓரளவு பேசஞ்சர்லாம் போர்டிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து எந்த ஸ்டேஷன் போகுது, இப்போ எந்த ஸ்டேஷனில் இருக்கும், எந்த பக்கம் டோர் ஓப்பன் ஆகும்னு சொல்லி மெட்ரோவில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரியே இந்த ட்ரெயிலையும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இல்லை நம்ம ட்ராவல் பார்த்தீங்கன்னா நல்லா ஜில்ஜில் சூப்பராக போயிட்டுருக்கு. அடுத்து வந்து நம்ம சிங்கப்பெருமாள் கோயில் தான் போயிட்டுருக்கோம். அந்த ஹால்ட்டு 2வது ஹால்ட்டு வந்து சிங்கப்பெருமாள் கோயில். ட்ரெயின் ரன்னாக ஆரம்பித்து 2 மாதம் கூட ஆகலைங்க. அதுக்குள்ளே கிளாஸ்லாம் பாருங்கள்லாம் ரொம்ப அடுக்காக இருக்குது. வெளியே வியூ ஓரளவு பிரச்சனை தெரியல. பரவாயில்ல, ஓரளவு நல்லாவே தெரியுது. ஓவர் டேக்கிங் சிங்கம் பெருமாள் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு செமையான டிமாண்ட் இருக்குது. ஏகப்பட்ட பேர் ஏறுறாங்க. பரவாயில்லைங்க. அலாரம் அடிக்குது. அலாரம் அடிச்சதுக்கப்புறம் தான் டோர் ஓப்பன் ஆகுது. அப்புறம் அலாரம் அடிச்சோன்னா திரும்ப டோர் க்ளோஸ் ஆகிடுது. ஆனால் 30 செகண்ட் தான் டைம் கொடுக்குறாங்க. எல்லா டோரும் ஒரே மாதிரி ஓப்பன் ஆகுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் தான் மக்களே. ஒரு 5B படிக்குது. 5B படிச்சுன்னா டோர் லாக் ஆகிடுது. டோர் லாக் ஆனோடனே நம்ம ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. அடுத்து வந்து பொத்தேரி ஸ்டேஷன் தான் போக போகிறோம். பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன். டைம் 8 மணி ஆச்சு. பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மில்க் பிஸ்கட் கொண்டு வந்துருக்கோம். அதை சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக ட்ராவல் கண்டினியூ பண்ணலாம். மறைமலை நகர் ஸ்கிப்பிங்கு இதெல்லாம் பாருங்கள். லோக்கல் ட்ரெயின் இருக்காங்க மக்கள்லாம். நம்மளுடைய 3வது ஹால்ட் புத்தேரிங்க. அங்கேருந்து இப்போ நம்ம கிளம்பி டிபார்ட் பண்ணியிருக்கோம்.
இப்போ இந்த ட்ரெயினோட அம்யூனிட்டி பார்க்கலாம். சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நல்லா ஓப்பன் விண்டோ, பெரிய விண்டோவாக கொடுத்துருக்காங்க. லக்கேஜ் பார்த்தீங்கன்னா கிளாஸில் இருக்க லக்கேஜ் கொடுத்துருக்காங்க. வித் ஃபேன் தனியாக இருக்குது. அப்புறம் ஹுக்ஸ் இருக்குது. எமர்ஜென்சி பட்டன் இருக்குங்க. இங்கேருந்து நம்ம மெட்ரோவில் பேசுகிற மாதிரியே இங்கேருந்து நம்ம லோக்கோ பைலட்டை பேசுகிற மாதிரியே இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டோர். சார்ஜிங் பாயிண்ட் கிடையாதுங்க. சார்ஜிங் பாயிண்ட் கிடையாது. ரெஸ்ட் ரூம் இருக்க மட்டும் செக் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. சேரும் இடம் சென்னை கடற்கரை. அடுத்த ரயில் நிலையம் கூடுவாஞ்சேரி. டிஸ்பிளே ஒர்க் ஆகிட்டு இருக்குங்க. 8:12 போய் சேருன்னு போட்டிருக்காங்க. இது சூப்பரான ஆப்ஷன். இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் மட்டும் கிடையாதுங்க. சார்ஜிங் பாயிண்ட் கிடையாது, ரெஸ்ட் ரூம் கிடையாது. மற்றபடி லோக்கல் ட்ரெயின் மாதிரி தான் இருக்குது. அடுத்த ஹால்ட் கூடுவாஞ்சேரி ரீச் பண்ணிட்டோம். ஒரு சாட்டர்டேங்க, ஆஃபீஸ் டைம்னால பார்த்தீங்கன்னா கூட்டம் ஃபுல்லாகவே இருக்குது. லோக்கல் ட்ரெயின் தான் அதிகமான கூட்டமாக இருக்குங்க. இந்த ட்ரெயின்லேயும் மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயினோட இப்போ நம்மளுடைய கம்பேரிசன் பார்த்துடலாம். லோக்கல் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபேர் 15 ரூபாங்க. இதே டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதுக்கு, அதாவது செங்கல்பட்டில் இருந்து பீச் வரைக்கும் போகிறதுக்கு டிக்கெட் ஃபேர் 15 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா 105 ரூபாங்க. கிட்டத்தட்ட 7 மடங்கு டிக்கெட் விலை அதிகங்க. அப்புறம் ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 26 ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க லோக்கல் ட்ரெயினில். இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 12 ஹால்ட்டு குறையுதுங்க. அது வந்து அந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 50 நிமிஷங்க. இது வந்து 1 மணி நேரம் 35 நிமிஷம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் தான் குறையுங்க. அதில் வந்து நம்ம க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் வெயில் காலத்தில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பயங்கரம் ஸ்வெட்டிங் ஆகும். இந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா நம்ம ஏசியில் ட்ராவல் பண்ணலாம். இதுதான் இந்த 2 ட்ரெயினோட கம்பேரிசன். ஆனால் டிக்கெட் மேலே பார்த்திங்கன்னா 7 மடங்கு அப்படிங்கிறது ரொம்ப அதிகங்க. 15 ரூபா, இது 105 ரூபா. 7 மடங்குங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். அப்புறம் பார்த்திங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் பார்த்திங்கன்னாவே அது வந்து கம்மிபட்ச டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா 10 ரூபா. அதிகபட்ச டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா 40 ரூபா தாங்க இருக்குது. அதாவது நம்ம சென்னை சென்ட்ரலில் இருந்து ஏர்போர்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ணாலே வந்து 40 ரூபா தான். ஆனால் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அந்த 58 கிலோமீட்டருக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 105 ரூபா டிக்கெட் ஃபேர் பண்ணுறாங்க. இந்த புறநகர் ஏசி ரயிலோட மினிமம் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 35 ரூபாங்க. அதாவது நீங்கள் ஒரு ஸ்டாப் 2 ஸ்டாப் பண்ணாலுமே 35 ரூபா மினிமம் டிக்கெட்டுங்க. அது நம்ம மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் மினிமம் டிக்கெட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா அதில் 40 ரூபா தான் வரும். இதில் வந்து 105 ரூபாங்க. மினிமம் டிக்கெட் 35, ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ணிங்கன்னா 105 ரூபா டிக்கெட் சார்ஜ். இந்த ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கமெண்ட்ஸில் மறக்காமல் போடுங்க.
நம்மளோட ஏசி ட்ரெயினோட பிரைமரி மெயின் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் தான் பண்ணுறாங்க. அந்த ஷெட் எதுவும் பார்க்க போகிறோம். குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெயின்லேயும் கூட்டம் ஏறுறாங்க. நம்ம இப்போ குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம ட்ராவலை கன்டினியூ பண்ணலாம். மக்களே, இப்போ நம்ம பரங்கிமலை ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஏர்போர்ட்டுக்கு வந்து இங்கே இருந்தால் தான் பக்கம். மக்களே, நம்ம ஜில்லு ஜில்லு குழுக்குழுன்னு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து போய் போயிட்டுருக்கோம். மாம்பழம் ஸ்டேஷனுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சென்னை எக்மோர் வெல்மூர் ஸ்டேஷன் தான் போக போகிறோம். ட்ராவல் கண்டினியூ பண்ணி வாங்க. நம்ம கூட இதில் ட்ராவல் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மக்களே, டைம் இப்போ 9. நம்ம சேத்துப்பட்டை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம்.
மக்களே இப்போ நம்ம சென்னை எக்மோர் ரீச் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா சென்னை பார்க்கு, அப்புறம் சென்னை ஃபோர்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை பீச் ரீச் பண்ணிடுவோம். இன்னும் 2 ஹால்ட்டு தான் இருக்குது நமக்கு. சென்னை எக்மோரில் டோர் க்ளோஸ் ஆகிடுச்சிங்க. அடுத்து நம்ம சென்னை பார்க் தான் போக போகிறோம். பார்க்கில் இறங்கினோம்னா சென்னை சென்ட்ரலுக்கு பக்கம் ரோடை கிராஸ் பண்ணி சப்வேல போனோம்னா நம்ம சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணிடலாம். அடுத்து சென்னை ஃபோர்ட்டு, அப்புறம் சென்னை பீச். பரவாயில்லைங்க, ஓரளவு மக்கள் இந்த ட்ரெயின் நல்லாவே யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஈமு ட்ரெயின் இருக்கிற அளவு கூட்டங்கள் இல்லை, ஆனாலும் பரவாயில்லைங்க, ஓரளவு மேக்ஸிமம் ட்ரெயின் ஃபஸ்ட்லாம் விட்டப்போலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டியாக தான் போயிட்டு இருந்தது ரேக்லாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு க்ரௌடு ஃபில் ஆகுது. வாரத்தில் 6 நாள் தான் இந்த ட்ரெயின் ஓடுங்க. திங்கட்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஓடும். சண்டே வந்து பிரைமரி மெயின்டெனன்ஸுக்காக தாம்பரம் கொண்டு போயிட்டு இதை பிரைமரி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சென்னை எக்மோர் ஸ்டேஷன் பாருங்கள், நம்ம தேசிய கொடி பறந்துட்டுருக்கு. முத்து நடராசன் மாளிகை. நம்ம விவேக் பார்த்தீங்கன்னா அடிக்கடி படத்தில் சொல்லிகிட்டே இருப்பார் இந்த பேரை. அதோட பில்டிங் பாருக்கு தான் இருக்குது. மக்களே, நமக்கு இன்னொரு 2 ஹால்ட்டு தான் இருக்குங்க. சென்னை பார்க்கு, அப்புறம் சென்னை ஃபோர்ட்டு, அப்புறம் சென்னை பீச் ரீச் பண்ணுவோம். டிடி இது வரைக்கும் செக் பண்ண வரலைங்க. கீழே இறங்கும்போது செக்கிங் இருக்கிறனாலும் தெரியல. நிறைய மக்களுக்கு வந்து இந்த ட்ரெயின் வந்து ஏசி ட்ரெயின் இதில் போகக்கூடாதுன்னு தெரியலைங்க. நார்மல் ட்ரெயின் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து ஒரு பெரிய ஒரு ஏறினார். அப்புறம் வந்து ஏசி ட்ரெயினுக்கு டிக்கெட் ரேட் அதிகம் சொல்லிட்டு அவர் இறங்கிட்டார். அது கொஞ்சம் அமௌண்ட் வந்து எல்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வந்து ஹசரத் நிஜாமுதீன் போகக்கூடிய திருக்குறள் எக்ஸ்பிரஸ் அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஹசரத் நிஜாமுதீன் வந்து இப்போ வந்து கன்னியாகுமரி போயிட்டுருக்கு இந்த ட்ரெயின். சென்னை பார்க் ஸ்டேஷன் வந்துட்டோம். சென்னை பூங்கா ரயில் நிலையம் நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஹசரத் நிஜாமுதீன் கன்னியாகுமரி போகக்கூடிய திருக்குறள் எக்ஸ்பிரஸ் நம்ம ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்கோம். சென்னை கோட்டை ரீச் பண்ணிட்டோம். டிடி பார்த்திங்கன்னா நம்ம இறங்குற ஸ்டேஷனுக்கு முதல் ஸ்டேஷனில் தான் வந்து டிடி செக் பண்ண வந்திருக்காருங்க. சென்னை ஃபோர்ட் ஸ்டேஷன் ரீச். ஓகே மக்களே, அடுத்த ஹால்ட்டு நம்ம இறங்க போகிறோம் சென்னை பூங்கா. இங்கே பாருங்கள், ட்ரெயின் அப்படியே கருவடிச்சு சூப்பராக போயிட்டுருக்கு பாருங்கள், திருக்குறள் எக்ஸ்பிரஸ்.
வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள் லோக்கோ. வேப் 7ங்க, கிருஷ்ணராஜபுரம் லோக்கோ. சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே. வேப் 7 லோக்கோ பார்க்கும்போது அழகாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குதுங்க. ஓகே மக்களே, நம்ம சென்னை கடற்கரை ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணிட்டோம். கூடவே வரோம் பாருங்க திருக்குறள் எக்ஸ்பிரஸ். மக்களே, நம்ம புறப்புறமாக கூட்டம் குறைவாக இருந்ததுங்க. அப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேஷனில் நிறைய மக்கள் ஏறினாங்க. போர்டிங் டீபோர்டிங் மாறி மாறி நடந்துகிட்டே இருந்தது. லாஸ்ட் ஸ்டேஷன் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சபட்சமாக தான் இருக்காங்க. ஒரு பெட்டியில் ஒரு 5 பேர் 6 பேர் அந்த அளவு தான் இருக்காங்க. மற்றபடி ட்ரெயின் ட்ராவல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. ஏசியில் நல்லா ஜாலியாக குழுக்குழுன்னு சென்னை அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ட்ராவல் பண்ண சூப்பராக இருக்கும். டிக்கெட் ஃபேர் மட்டும்தான் அதிகம். டிக்கெட் ஃபேர் மட்டும் கொஞ்சம் குறைச்சாங்கன்னா மக்கள் இன்னும் அதிகமாக இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணுவாங்க. டோட்டல் ரயிலுமே காலியாகிடுச்சு. எல்லாம் ட்ராவல் சூப்பராக இருந்துச்சு. கீழே இறங்கி போவோம். இந்த நம்மளுடைய பூங்கா நகர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாமே ஸ்டேஷனில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க போல். சூப்பராக ட்ரெயின் பார்க்குறதுக்கு. ஐசிஎஃப்ல நம்மளுடைய சென்னையில் ஐசிஎஃப்ல தயாரித்த பெட்டிங்க இது. ஃபஸ்ட்டு பெட்டி வந்து முதல்ல ஓட்ட ரயில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான், இது மும்பையில் ஓடிட்டு இருக்குங்க. புறநகர் ஏசி ரயில் சேவை மும்பையில் ஓடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இன்னொரு ரேக் இருக்குது, அது வந்து கொல்கத்தா கொடுக்க போகிறாங்க. சூப்பராக இருந்துச்சு ட்ராவல். இந்தியன் ரயில்வேஸ் ஐசிஎஃப் கோச் புறநகர் ஏசி ரயில் சேவை சிறப்பாக இருந்தது பயணம். முக்கிய மக்களே, நாம் செங்கல்பட்டில் இருந்து சென்னை பீச் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ணியிருந்தேங்க. டிக்கெட் ஃபார் 105 ரூபா. ஒரே ஒரு சின்ன வேரியேஷன் மட்டும், இதில் கம்பேரிஷன் மட்டும் பார்த்துடலாங்க. இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால் ஒர்க்குக்கு போகிறவங்க மாதத்தில் வந்து இந்த ட்ரெயின் 26 நாள் ஆப்ரேட் ஆகுங்க. 26 நாளுக்கு 105 ரூபா, அப் அண்ட் டவுன் 210 ரூபா ஒரு நாளைக்கு கணக்கு போட்டால் 5460 ரூபாங்க மந்த்லி செலவாகும் அவங்களுக்கு. இதே நம்ம லோக்கல் ட்ரெயினில் இது பண்ணிங்கன்னா ஒரு இதுக்கு வந்து 15 ரூபாங்க ட்ரிப்புக்கு. ஒரு டேக்கு பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனுக்கு 30 ரூபா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 780 ரூபா தான் செலவாகுங்க. 5460 ரூபா எங்கே இருக்குது, 780 ரூபா எங்கே இருக்குது பாருங்கள். நம்ம பட்ஜெட்டில் இப்போ ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த ஏசி ட்ரெயின் கண்டிப்பாக செட் ஆகாதுங்க. இதே வீக்லி ஏதாவது நம்ம ஆசைக்காக ஒரு டைம் 2 டைம் நம்ம ட்ராவல் பண்ணலாம். மற்றபடி இந்த ட்ரெயின் வந்து ரெகுலர் யூஸுக்கும் ஆகாதுங்க. மற்றபடி நம்ம லோக்கல் ட்ரெயின் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே டிஸ்டன்ஸ் தாங்க, ஒரு 15 நிமிஷம் வித்தியாசம். மற்றபடி வேற ஒன்றும் பெரிய அளவு இது கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான விளக்கம் மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு ட்ராவல்.